Daily. Taste the Daily. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். வத்சபதம் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் 10 நாள்ல பளபளப்பான முகம் வேணும்னா வர்ணியம் ஆயுர்வேதிக் நைட் ஆயிலை யூஸ் பண்ணுங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் பரந்தூருக்கு நேரடியாக போயிட்டு மக்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அதன் பிறகு வேங்கை வயல் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துச்சு. இதன் காரணமாக தான் வந்து சிபிசிஐடி சீக்கிரமாக வந்து இந்த விசாரணை வந்து முடிச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் எல்லாரும் இதே கேள்வி கேட்குறீங்க சொல்கிறாங்க. என்ன உண்மையா சார் இது? இல்லை, எல்லாரும் இதே கேள்வி கேட்குறீங்களே. சிபிசிஐடி போலீஸு நடைமுறைன்றது வேறங்க. 2 வருஷமாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஏதோ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவர் வேங்க வயல் போகிறதுனால இவங்க டக்குன்னு தாக்கல் பண்ணிட்டா அவர் வேங்க வயல் போனால் ஒன்றும் நடக்காதா? இப்போ அதை விட பெருசாக மாட்டிகிட்டு இருக்காங்க. கூட இருக்கிற கட்சியை ஏற்றுக்கலையே. விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்கல, எதிர்கட்சிகள்லாம் ஏற்றுக்கல. விஜயே இது கேட்குறாரு, சிறப்பு புலனாய்வு கேட்குறாரு. மற்றவங்க எல்லாம் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. சார்ஜ் ஷீட் என்னங்க அவசரப்பட்டு போட்டிருக்கீங்க? இன்னும் ஆதவ அர்ஜுன் போன்றவர்கள் அந்த மக்களே குற்றவாளி ஆக்குறீங்களா? குற்றவாளிகள் ஆக்கப்பட்டவர்கள் விக்டிம்கள், அவங்க பக்கம் நான் நிற்பேன், சட்ட போராட்டம் நடத்தினா நான் உதவி பண்ணுவேன்ற அளவுக்கு போடுறாரு. அப்போ அந்த மாதிரி பல முரண்கள் இருக்குன்னா விடுதலை சிறுத்தைகள் மற்றவர்கள் எல்லாருமே இந்த சார்ஜ் ஷீட்டை வந்ததுன்னு அவங்களே இப்போ மேல்முறையீடு போயிருக்காங்க. அந்த 3 பேர் குற்றம் சாட்ட 3 பேரும் அதே புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த விஷயமா ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது அப்படின்னு மேல்முறையீடு போயிருக்காங்க. இவங்க எல்லாம் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. இப்போ மற்றவங்களாம் அதில் பங்கு இல்லையா? திருமாவளவன் சிபிஐ விசாரணை கேட்குறாரு, மற்றவங்க கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து பெருசாக தெரியாதா? இதுவும் வந்து ஊடகங்களில் ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்போ நாளைக்கு விஜய் பரந்தூர் போயிட்டு வந்துட்டார், மறுபடியும் பரந்தூர் போகிறாங்கன்னா அதை கேன்சல் பண்ணுவாங்களா? இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் விஜய் போகிறாருன்னா? அப்படிலாம் கிடையாது. இல்லை, ஒரு தேசிய அளவில் இந்த செய்தியாக மாறும் அப்படிங்கிறதுனால செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி. விஜய் போனால் தேசிய அளவில் மாறிடுமா? அப்போ இதுக்கு முன்னாடி மாறலையா? வேங்கை வயல் வந்தோடனே தேசிய அளவில் மாறிடுச்சு. அதெல்லாம் எப்போவோ மாறிடுச்சு. தேசிய அளவில் மாற்றப்பட்ட விஷயங்கள்லாம் பயங்கரமாக நடவடிக்கை வரும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. நீதிமன்றம் தலையிட்டு பெரிய அழுத்தம்லாம் ஏற்படுத்தினா தான் எதுலேயுமே ஒரு மாற்றம் வரும். அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரை நீதிமன்றம் தலையிடலைன்னா அது வாட்டில் வழக்கமாக அப்படியே போய்கிட்டு இருக்கும். நீதிமன்றம் தலையிட்டு எஸ்ஐடி போட்டோன்னா அது கொஞ்சம் வேகம் எடுக்குது. அந்த அண்ணா நகர் சிறுமி மேட்டரில் இங்கேயே நீதிமன்றம் தலையிட்டு சிபிஐ விசாரணை போட்டு அதை எதிர்த்து அவங்க உச்சநீதிமன்றம் போகும்போது அவங்க எஸ்ஐடி டீம் போட்டு பண்ணோன்னு தான் அது வேகம் எடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் கைது செய்யப்பட்டார். அதிமுக வட்ட செயலாளர் ஒருத்தர் கட்ட பஞ்சாயத்து பண்ணார்னு அவரை கைது பண்ணாங்க. அவங்க மேலெலாம் போக்சோ வழக்கு பாய்ஞ்சிருக்கு. இப்போ ஜாமீனில் வந்திருக்காங்க. அதனால் நீதிமன்றங்கள் தான் பல நியாயங்களுக்கு காரணமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாங்க, நேற்று கட்சி தொடங்கியவர்கள்லாம் நாளைக்கு ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அவங்க பேரை கூட குறிப்பிட விரும்பலை, இந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருந்தாங்க. எந்த கட்சிகளை குறிப்பிட்டார்? நேற்று கட்சினா அப்புறம் முந்தானத்து தொடங்கினா வந்துடலாமா? எல்லா கட்சியும் நேற்று தொடங்கி முந்தானத்து தொடங்கி தான் ஆட்சி பிடிப்பாங்க. எம்ஜிஆர் தொடங்கி 6 மாதத்தில் கதை முடிச்சு விட்டார்ல. அது அரசியலுக்கு வந்து இப்படி அப்படிலாம் கதை கிடையாது. என்டி ராமாராவ் கட்சி தொடங்கின 6 மாதத்தில் ஆட்சி பிடிச்சார். சில பேர் வருஷ கணக்கில் நடத்திட்டு டார்ச் லைட்டை வச்சு டிவியெல்லாம் உடைச்சிட்டு அண்ணா அறிவாலயம் வாசலில் உட்காந்து இருக்காங்க. அதனால் இது யார் எப்படி வரும், என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் மக்கள் தீர்மானிப்பாங்க, அரசியல் தீர்மானிக்கும். எம்ஜிஆர் ஒன்றும் இல்லாதவர் வெளியேற்றுனா போயிடுவார் அப்படின்னு தான் நினச்சது திமுக. நாங்கள் எவ்வளோ பெரிய கட்சி, 50 ஆண்டு கால கட்சி, அங்கே அப்படி இப்படின்லாம் பண்ணாங்க. நான் எம்ஜிஆர் நின்றுட்டு லாஸ்ட்டில் இது சரி, எம்ஜிஆர் இறக்கு பிறகு கட்சி 2ஆக உடையுது, இதோடு முடிஞ்சது கதை அப்படின்லாம் நினச்சாங்க. நேற்று கூட பேசியிருக்காருல துரைமுருகன், அதிமுக திமுக இணைப்புக்கு இது பண்ணாங்க. அது எல்லாமே அவர் சொன்ன விஷயங்கள் பாதி போய் தவறான தகவல். ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்கன்னு பார்த்தா டக்குன்னு ஒன்றாகி ஜெயலலிதா தலைமையில் அதுலேருந்து ஒரு 30 வருஷம். அதனால் நீங்கள் அரசியலில் யார் எப்படி, இதே ஜெயலலிதா 89 காலகட்டங்களில் ஒரு லெட்ரு அவங்க வீட்டில் சோதனைட்டப்போ ஒரு லெட்ரு ஒன்று கிடைக்கிது. அந்த லெட்டரை வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, ஜெயலலிதா அவங்க ரிசைன் லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க, நான் வேணாம் விட்டு போகிறேன்ற மாதிரி. அந்த லெட்டரை தூக்கின்னு துருத்துன்னு இவங்க பொது வெளியில் வெளியிடுறாங்க. ஜெயலலிதாவுக்கு அது கௌரவ பிரச்சனையாக போயிடுது. நீ வந்து நான் வெளியே சொன்னேன், நான் கொடுத்தேனா? இல்லை நீ கொடுத்தேன்னா நான் போயிடுவேனா? நான் இருக்கிறேன் பாருன்னு 30 வருஷம் இருந்தாங்க. அவங்க மறைகிற வரைக்கும் பெரிய ஒரு தொல்லையாக மாறி போயிட்டாங்க. அதனால் அரசியலில் நேற்று வந்தவங்க முந்தானத்து வந்தவங்க இதெல்லாம் கணக்கு இல்லை. நீங்கள் 50 வருஷம் இருந்து கூட நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருப்பீங்க. நேற்று வந்தவர் தெளிவாக வந்து அடிச்சுட்டு போயிடுவார். அது இன்னொன்று, அந்த கட்சியை பேர் சொல்ல விரும்பல, இந்த கட்சி இதெல்லாம் பேசிக்கலாம். நீங்கள் எந்த கட்சியை சொல்கிறீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். நாடகம் போடுறாரு, வேஷம் கட்டுறாருன்னு அதெல்லாம் சொல்லுவாங்க. நாளைக்கு அடித்தா என்ன பண்ணுவீங்க?
ஜெயிச்சிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? அதனால் மக்கள்கிட்ட இவங்க எந்த அரசியலை கொண்டு போகிறாங்க, எப்படி அந்த நேரத்துக்கு கூட்டணி அமைக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் சாதிக்கிறது. இதெல்லாம் இன்றைக்கி அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தாவேகா வர்ற இதில் ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பை அவர் ஃபில் பண்ணி, ஆனால் அவர் தனியாக நின்னார்னா முடியாது. அவர் ஒரு அதிமுகவில் இருந்து இந்த ஆட்சியை அகற்றுறதுக்கான வேலையை பண்ணாருன்னா இந்த ஆட்சியை அகற்றப்படும். அந்த கோபம் தான் இவங்க எல்லாருக்கும். இவர் நாளைக்கு தலையெடுத்துருவாரோ, ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட்டு யங்ஸ்டர்ஸு, பெண்கள், பட்டியலின மக்கள், இன்னொன்று இவங்க சொல்கிறாங்களே சிறுபான்மை மக்கள், பிஜேபி உள்ளே வந்துடும். இது எல்லாமே விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இவங்க என்ன பண்ணுறதுனா பி டீம்ன்றது யார் வந்தாலும் பி டீம் இந்த இவர் சொல்லி பார்த்தாங்க சீமானை. லாஸ்ட்டில் அவர் பி டீம் மாதிரியே போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போன்ற மாதிரி பி டீம் மாதிரி ஆகிட்டார். அதனால் வேலை சுலபமாக முடிஞ்சிடுச்சு. ஏன்னா நீ சீமானை தூக்கி பிடிக்கிறது எல்லாம் வலதுசாரி ஆதரவாளர்கள், பாஜகவினர் எல்லாம். அப்போ இவரை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவர் இல்லை நான் சொல்லிட்டு நின்று ஏடிஎம் கூட சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு அடிச்சார் வச்சுங்க. காங்கிரஸை கூட கூட்டணிக்குள்ளே இழுத்தா, ஏன்னா காங்கிரஸ் அவரை கூப்பிடுதில்ல, வாங்க இந்தியா கூட்டணிக்குன்னு. ஒருவேளை காங்கிரஸ் இவங்க எல்லாம் சேர்த்துட்டாங்க வச்சுக்கிங்க, என்ன பண்ணுவீங்க? இந்த ஆட்சி 5 ஆண்டோடு முடிஞ்சிடும்ல. அந்த கோபம், பயத்துடைய வெளிப்பாடு தான். நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, எங்கோ யாரோ அப்படின்ட்டு திட்டுறாரு. வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க திட்டுவாங்க தெரியுமா, பொண்ணை போட்டு பட்டுன்னு அடிக்கும். நாயை நீ வந்தால் பிறகு தான் நிம்மதியாக போச்சு, சனியனை மூஞ்சி அதிகம் பாருன்னு பட்டுன்னு அந்த குழந்தை அடி வாங்கிட்டு இருக்கும். அது யாரை திட்டுறது? பக்கத்து வீட்டு அம்மா திட்டுறது. அந்த அம்மா பார்க்கும், இவன் என்னை ஜாட சொல்லி திட்டின்னு இருக்கா, நான் அதை யாரடி சொல்கிறேன், நான் என் பொண்ணை அடிக்கிறேன், நீ என்ன கேட்குறேன்னு. சேம் இதே பாணி தான் அந்த பாணி. விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய பிறகு இவர் வந்து எம்ஜிஆர் மாதிரிலாம் வர முடியாது, ஒரே எம்ஜிஆர் தான் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம், கடுமையான விமர்சனங்கள் இருந்துச்சு. இப்போது சமீபத்தில் வெளிவந்த போஸ்டரில் வந்து ஜனநாயகன் அவருடைய படத்தோட போஸ்டரில் வந்து நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆர் அவர்களோட பாடலே வந்து மறுபடியும் வச்சு அவர் சாட்டை சொல்கிற மாதிரியே வச்சுருந்தார். யாருக்கு பதில் கொடுக்குறாரு சார் இதன் மூலமாக விஜய் அவர்கள்? இவங்களுக்கு தான், திமுகவுக்கு தான். இன்றைக்கி எம்ஜிஆரை பேசினா தான் நீங்கள் கண்டினியூட்டி வரும். அவர் தான் கூத்தாடின்னு சொன்னாங்க, நீ கூத்தாடி மெய்ப்பித்து சென்று விட்டார்னு அவர் பிறந்த நாளுக்கு போட்டார்ல. அதனால் எம்ஜிஆர் ஃபார்முலா இருக்குல்ல, எம்ஜிஆர் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டு வர்றவங்க. இப்போ இவர் ரஜினி என்ன சொன்னார், நான் வெற்றிடத்தை நிரப்புவேன், எம்ஜிஆர் ஆட்சியை தருவேன் அப்படின்லாம் சொன்னார்ல. அந்த மாதிரி எம்ஜிஆரை சொன்னால் இன்றைக்கி, ஏன்னா திமுகனா அதிமுக இன்றைக்கி கொஞ்சம் இதுவாக இருக்குது, நான் வர்றேன் எம்ஜிஆர் மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னா திரையுலகத்துலேருந்து இவரும் வராரு. அதனால் எம்ஜிஆரை தன்னுடைய இது மாதிரி காமிக்கிறாரு. அது வந்து அவர் இன்னொரு எம்ஜிஆர் ஆக முடியாதுன்னா ஆக முடியாது, கஷ்டம். எம்ஜிஆர் வேறு. எம்ஜிஆர் உணர்வுபூர்வமாக டச்சில் இருந்தார் மக்கள்கிட்ட, அவ்வளோ உதவிகள், அவ்வளோ இது. ரெண்டாவது எம்ஜிஆர் 62 அவர் வெளியேற்றப்பட்ட 72 வரைக்கும் 10 ஆண்டு காலம் திமுகவில் முன்னணி நிர்வாகியாக ஊராக போய் பிரச்சாரம் பண்ணி 62 கருணாநிதி ஜெயிக்கிறதுக்கு எம்ஜிஆர் ஒரு காரணம். தஞ்சாவூரில் 67 ஆட்சிக்கு வர்றதுக்கு எம்ஜிஆர் ஒரு முக்கிய காரணம். குண்டடிப்பட்டது அந்த இதெல்லாம். 71 ஆட்சியை கலைச்சிட்டு மறுபடியும் நிற்கும் பொழுது திமுகவுடைய வரலாற்றிலேயே 210 தொகுதிகள் ஜெயித்தாங்க. அதுக்கு முக்கிய காரணம் எம்ஜிஆர். கலைஞர் இருந்தாலும் எம்ஜிஆர் எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு பாட்டு வந்துடுமா, நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்கன்னு. அப்போல்லாம் எம்ஜிஆர் டிஎம்கேல இருக்கார். அந்த ஒளிவிளக்கு ட்ரெஸ் பார்த்தாலே கருப்பு சிவப்பு தான் இருக்கும். அதில் அந்த கொடியே டிஎம்கே கொடியாக தான் வரும். அந்த பிரச்சாரம்லாம் பார்த்தா அரசாங்க ஏழை பக்கம் இருக்கையில் நாங்கள் தெருவோரம் குடியேற தேவையில்லை, சர்க்கார் ஏழை பக்கம் இருக்கையிலன்னு வரும். அந்த இதெல்லாம் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அது இதுன்னு. அந்த மாதிரிலாம் பிரச்சாரமாக எம்ஜிஆர் திரைத்துறையில் பயன்படுத்தி வந்தார். ஒரு திரைப்பட பாடல்களை, திரைக்கதையை, சினிமாவை எப்படி பயன்படுத்துகிறன்றது எம்ஜிஆர் மன்னர். அவருடைய பாடல் நான் ஆணையிட்டால்னா அது நடந்து விட்டால் எப்போவோ பாடினது, 64 வந்த படம் அது, 64 65 வந்த படம். ஆனால் எம்ஜிஆர் வெளியேறின பிறகு அந்த பாட்டு இட்டு இல்லை. இங்கு ஏழைகள் வேதனை பட மாட்டார், உயிர் உள்ளவரை யார் கண்ணீரில் விட மாட்டேன், ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அது தேவன் என்றாலும் விட மாட்டேன்னு அன்றைக்கி நம்பியாரை பார்த்து பாடுவார். இவர் வெளியேற்றப்பட்ட பிறகு ஒரு யாரை பார்த்து பாடினதான் நினச்சாங்க, கலைஞர். நான் ஒரு கை பார்க்கிறேன் நேரம் வரும் கேட்கிறேன்னு பாடுவார், ரிக்ஷாக்காரன். அது ஆக்சுவலாக எம்ஜிஆர் டிஎம்கில் இருக்கும்போது வந்த படம். எம்ஜிஆருக்கு சிறந்த நடிகர்னு பட்டம் கொடுத்தாங்க. அதில் அங்கேயே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்புன்னு பாட்டு. அந்த பாட்டு எம்ஜிஆர் வெளியில் வந்தோடனே அவருக்கு நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, பல விஷயம், கண் போன போக்கிலே, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல ஒவ்வொரு பாடலுமே எம்ஜிஆருக்கு வந்து அவரை சுற்றி, அவருடைய அரசியலை சுற்றி ஒரு இதை இமேஜை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தார். பெண்கள் எம்ஜிஆர் திமுகலேருந்து இவங்க என்ன நினச்சாங்க, வெளியேற்றணுன்னு அதில் போயிடுவார். கூட இருக்கிற வரைக்கும் போராளி, வெளியில் போகணுன்னா மலையாளி, கோமாளி, என் கூட இருந்தால் புத்திசாலி, வெளியில் போனால் கோமாளி, நடிகர், மலையாளி,
அவர் ஆனால் அவர் வெளியில் போய் அது தலைகீழாக்கி அதிமுக தொடங்கி அது வேறு மாதிரி போச்சு. பெண்கள் ஆதரவு ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அது அப்படியே இருந்தது. இந்த பக்கம் வரவே வராது. பெண்கள் ஆதரவுன்னு என்ன டக்கர் அடித்தாலும் எம்ஜிஆர் அந்த மனுஷன் 80ல் எம்ஜிஆர் இருக்கும் பொழுது பெரிய தண்ணி பஞ்சம். அப்போ தான் இந்த குடிநீர் வாரியம் கொண்டு வந்தது. குடிநீர் வழங்கல் வாரியம் இருக்குது, அப்போ தான் வந்துச்சு. லாரி மூலமாக தண்ணி சப்ளை இதெல்லாம். அந்த பஞ்சம்னா அப்படிப்பட்ட பஞ்சம். மழை பெய்யவே இல்லை 2-3 வருஷம். தண்ணீர்னு ஒரு படம் கூட வந்துச்சு. ஒரு சொட்டு மழை பெய்யும், அந்த கிராமமே கொண்டாடும். அந்த டைமில் கூட பிரச்சாரம் எப்படி போச்சுன்னா, அந்த ஆள் வந்துட்டார் அதனால தான் தண்ணி மழை பெய்யாது, அந்த மனுஷன் ஏன் பண்ணுவான் மகாராஷ்டிரன் அப்படின்னு தான் மக்கள் பார்த்தாங்க. அதனால் எம்ஜிஆர் வந்து வேறு. நீங்கள் இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் ஒன்றும் பண்ண முடியல. அது மாதிரி இவர் வரணுன்னா வரலாம். ஆனால் நீங்கள் கடைசி படத்துக்கு முந்தின படம் கூட என்ன படம் எடுத்தீங்க? தத்துவ படமாக எடுத்தீங்க, இல்லாட்டி மக்கள் மனசில் தைக்கிற படமாக எடுத்தீங்க, ஏதோ ஒரு படம் எடுத்தீங்க. இப்போ ஜனநாயகன் எடுத்திருக்கீங்க. H. வினோத் ஒரு திறமையான இயக்குனர், நல்ல கதையாக கூட இருக்கலாம் கடைசி படம்ன்றதுனால. ஆனால் எம்ஜிஆருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்னா, பொலிட்டிக்கலாக எம்ஜிஆர் வர்றப்போ மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்களாம் இணைச்சிக்கிட்டார். திமுகவில் இவரை வெளியேற்றின ஆட்கள் கூட வந்தப்போ இணைச்சிக்கிட்டார். தகுதியானவர்களுக்கு தகுதியான பதவி கொடுத்தார். அவர் அந்த அரசியல் கட்சியிலே இருந்து செயல்பட்டு வந்தனால அவருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு தெரியும். எல்லா இடத்துலையும் நிர்வாகிகள் போகிறது எல்லாத்தையும் அவரும் பார்த்துக்கிட்டாரு. அவர் கீழேயும் ஒரு டீம் வச்சுக்கிட்டார். மன்றத்து ஆஃபீஸ் தான் அந்த இப்போ இருக்கிற இந்த ராயப்பேட்டை ஆஃபீஸ். அதை அப்படியே இது பண்ணி கட்சி நிர்வாகிகளாக நியமித்த அரசியல் தலைவர்களை அங்கே போய் உக்காருங்க, அந்த நிர்வாகிகளோட மன்றத்து ஆட்களோட இது பண்ணுங்கன்னு. மன்றத்து ஆட்களும் வர்றாங்க, அந்த பவரும் வருது, பொதுமக்களும் இணைகிறாங்க, கட்சி நிர்வாகிகளும் இணைகிறாங்க. இது எல்லாம் சேர்ந்து அதிமுக ஒரு பூம். இங்கே என்ன நடக்குது? ஈவெண்ட் மேனேஜரை கொண்டு வந்து பொதுச்செயலாளராக போட்டு வச்சுக்கிறீங்க. அவர் நல்லா ஈவெண்ட் பண்ணுவார். ஒரு மாநாடு நடத்த சொன்னால் மைக்கை தூக்கிட்டு அங்கே ஓடிட்டு இங்கே ஓடி, கேபிள் வருது குறுக்கா, கேபிள் ஏப்பா பாட்டை போடுப்பா, எப்போ பாட்டு நிறுத்து எப்பா, இதுக்கு நல்லா பண்ணுவார். மன்ற வேலைக்கு நல்லா பண்ணுவார். ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு ஒரு ஆளை போட்டு வச்சுக்கிறீங்க. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேலை என்ன? ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா என்ன? தேர்தல் வியூகம். தேர்தல் வியூகம். தேர்தல் வியூகம் இல்லை, வியூக வகுப்பாளர். அவர் வேலை என்னென்னா, கட்சியை பிரபலமாகிறது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுனா என்ன? சார் இந்த இஷ்யூவை கையில் எடுங்க, இது இப்படி பண்ணணும் சார். சார் பரந்தூர் போகணும், பேசணும் சார். சார் அடுத்து டங்ஷனு சார், இது சார். சார் அது சார். சார் அந்த மாவட்டத்தில் இதுக்கு போராடணும் சார். சார் ஜக்பர் அலி லாரி ஏற்றி கொண்டுட்டாங்க சார், அதுக்கு நம்ம இயக்கத்துலேருந்து மாவட்டத்தில் ஒரு போராட்டம் அறிவிக்கணும் சார். சார் நான் நீங்கள் போய் ஜக்பர் அலி ஃபேமிலியை பார்த்து நிதி கொடுக்கணும் சார். சார் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு சார். சார் இது பண்ணணும் சார். சார் சட்ட போராட்டத்தினா நம்ம வழக்கு போடணும் சார். இது அது இதுன்னு விஜயை மண்டைக்கு இருக்கு பிடிக்க வச்சிடணும். யோ என்ன எவ்வளோ அசைன்மெண்ட் கொடுக்குறேன், நான் ஷூட்டிங் பண்ணலான்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணுறீங்க சார். ஷூட்டிங் கூட முடிச்சிடலாம் சார், இது நிஜ ஷூட்டிங் சார், அதனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா கட்சி ஸ்பீடு எடுக்கும் சார், பயந்துருவாங்க சார் அப்படின்னும். இங்கே சார் நீங்கள் வரலாம் பரவாயில்ல சார், நீங்கள் ஷூட்டிங் கூட போங்க, இந்த ஒருத்தர் இருக்கிறாரு இவரை கூப்பிட்டுக்கிறேன் சார், 4 இடத்துல பேட்டி கொடுக்க சொல்லுங்கள் சார். இவரை பொதுச் செயலாளர்ல சார், அண்ணா யூனிவர்சிட்டி போய் போராட்டம் நடத்த இவர் தலைமையில் போராட்டம் சார், சென்னையில் ஆவேசமாக பேசுகிறார் சார். ஜான் ஆரோக்கிய சார், இவர் நம்ம புஷி ஆனந்த். பண்ணுமா வேணாவா சார்? தகிரா இருக்காங்க சார், கொள்கை பரப்பு துணை செயலாளர் சார். அவங்க தலைமையில் அண்ணா யூனிவர்சிட்டி பெண்கள் அந்த பெண் பாதிப்புக்காக மகளிர் அணி இது சார். தகிரா வந்து மைக்கை பிடிச்சி கிழின்னு கிழிக்கிறாங்க சார். முடித்த உடனே பேட்டி கொடுக்குறாங்க சார், சும்மா பிரேமலதா மாதிரி பேசுகிறாங்க சார். பண்ணுமா வேணாவா? இவர் உட்காந்துன்னு 2 ஆடியோ வெளியிட்டுனுக்கிறாரு. கட்சிக்குள்ளே நடக்கிற பிரச்சனை. அப்போது நீங்கள் எப்படி எம்ஜிஆர் ஆவீங்க? இவ்வளோ பிரச்சனை இருக்குது கட்சிக்குள்ளே. இதெல்லாம் களையிறது வேலை விஜய் கையில் இருக்குது. அந்த ஆடியோ உண்மையாக பொய்யான்றது நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஏன் மறுக்கலை? அட்லீஸ்ட் ஜான் ஆரோக்கிய சாமியாவது மறுத்துருக்கணும்ல. இன்னை வரைக்கும் அது சந்தேகத்தை எதிராளிக்கு தானே விட்றீங்க. உண்மைதான் அப்படின்னு நம்ப வைக்கிற மாதிரி தானே வருது. அப்போ நீங்கள் அந்த வேலையை பண்ணலல்ல. அதை தவிர மற்ற இந்த என்ன செய்யணுமோ அதை தவிர மற்ற வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்குது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பலரும் கட்சிக்குள்ளே வர்றதுக்கு ஏங்க நீங்கள், நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், கட்சி ஆரம்பித்து இந்த February 2 வந்தால் 1 வருஷம் ஆக போதா? எத்தனை பேர் தாவேக்கெல்லாம் இணைஞ்சிருக்காங்க மாற்றுக் கட்சியினர்? நான் யாரும் வரமாட்டேன்னு சொல்கிறாங்களா? முதல்வரே பார்த்து பயப்படுறாரு, யாரோ எங்கேயோ பேர் சொல்ல மாட்டேன் அப்படி இப்படின்றாரு. அப்போ முதல்வருக்கு அந்த பேசுகிற அளவுக்கு ஏதோ ஒரு அழுத்தம் தாவேக்கனால் இருக்குதுன்னு தெரியுதுல்ல, அவங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கும். அப்படிப்பட்ட தாவேக்காக எந்த கட்சியிலேருந்து யாரும் சேர வரமாட்டாங்களா? சேர மாட்டேன் யாராவது சொல்கிறாங்களா? ஏன் சேரல சொல்லுங்கள். விஜய் முடியாட்டாரா? இவர் உட்காந்துக்கிட்டு கட்சி நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் பதவின்னா என்ன மன்றம்? அப்போ மன்றமே நடத்திட்டு போகலாமே, எதுக்கு கட்சி? நீங்கள் உங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கு அனுபவம் கிடையாது. பாண்டிச்சேரி தாண்டினா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பாண்டிச்சேரியே நீங்கள் சென்னை மாவட்டத்தில் உள்ளுண்டு ஒரு 4 தெரு சேர்ந்தா ஒரு தொகுதி, அவ்வளோதான். நீங்கள் வேணால் சந்தேகம் தான் இப்போ போய் பாருங்கள். 30,000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு. ஒருத்தன் பெரிய வெற்றி, மாபெரும் வெற்றினா 3000 ஓட்டு வித்தியாசம். அதோட பெரிய வெற்றினா 8000 ஓட்டு வித்தியாசம், அவ்வளோதான். ஒரு மந்திரிக்கு அந்த தெருவில் தெரியும்.
அவன் போய் எதிர்ந்து என்னடா காங்கிரஸ்லேருந்து டீம் கடை போய் பேசினுக்கிற அப்படின்வான். ஒவ்வொரு மந்திரியும் ஒவ்வொரு தெருவுக்கு போயிட்டு இருப்பாங்க. அவ்வளோ அந்த அளவுக்கு உண்டு மாநிலம் அது இது தானே யூனியன். அங்கே இருந்து வந்த இவர் இங்கே தமிழ்நாடு எப்படி சொல்லுங்கள்? நீங்கள் எந்த ஊர்? திருச்சி சார். திருச்சியில் நீங்கள் போயிட்டு ராமநாதபுரத்தில் போய் ஒர்க் பண்ண தெரியுமா உங்களுக்கு? ராமநாதபுரத்தில் அந்த ஸ்லாங் நீங்கள் பேசுவீங்களா? நெல்லை ஸ்லாங் பேசுவீங்களா? இங்கே போயிட்டு விழுப்புரத்தில் இந்த ஸ்லாங் பேசுவீங்களா? இல்லை மெட்ராஸில் நாங்கள் பேசுகிறோமே மெட்ராஸ் பாஷை பேசுவீங்களா? என்ன பங்கு என்ன அப்படி பேசுவீங்களா? திருச்சி பாஷை தான் பேச தெரியும். அதே தான். அப்போ தமிழ்நாடுன்றது ஒரே தமிழ் மொழியிலே பல இது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலாச்சாரம், ஒவ்வொரு ஸ்டைல். அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் திருச்சி மாவட்டம் என்ன இருக்கும்? முத்தையர் இருப்பாங்க, முக்குளத்தோர் இருப்பாங்க, இன்னும் சில மைனாரிட்டிஸ் இருப்பாங்க, சிறுபான்மையர் இருப்பாங்க. அங்கே கொண்டு போய் இங்கே இருக்கிற வேறு ஒரு சமூகத்தை கொண்டு போய் மாவட்ட செயலர் போட்டால் ஒத்துக்குவாங்களா? நெல்லையில் கொண்டு போய் இங்கே இருக்கிற வட மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சமூகம், வன்னியர் சமூகத்தை கொண்டு போய் நெல்லையில் போட்டால் ஒத்துக்குவாங்களா? இல்லை அங்கே இருக்கிற முக்குளத்தில் கொண்டு வந்து இங்கே வட மாவட்டங்களில் நிர்வாகியை போட்டால் ஒத்துக்குவாங்களா? அப்போ ஏதோ ஒரு வகையில் என்ன தான் பெரியார் யார் இருந்தாலும் இதை நீங்கள் செட்டப்பை மாற்ற முடியாது. அப்போ இவருக்கு தெரியுது, இவர் இது பண்ணுறாரு, இவருக்கு என்ன தெரியலன்றதுக்கு நான் 1000 காரணம் சொல்லிட்டேன். ஏன்னா இவருக்கு கையில் கட்சி இப்படி கொண்டு போகலாம். விஜயே சொன்னால் கூட சார் இல்லை சார் நம்ம அடுத்த 1 வருஷம் தேர்தல் இருக்குது, நம்ம எதாவது கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணோம் சார், நான் வேணால் இந்த சப்ஜெக்டில் வெளியில் பேசிடுறேன் சார் இது சம்மந்தமாக நான் ஒரு பேட்டி கொடுத்துறேன் சார், எதாவது பண்ணணும்ல. யார் பண்ணா சார்? அவருக்கு வேணாம் சார், எனக்கு மைக்கை பார்த்தாலே பயம், என் கையிலே மைக்கு இருந்தால் நான் பேசுவேன் சார், அது கூட அதிகபட்சமாக கேபிள் இறக்கி பாட்டை போடணும்னா பேசுவேன் சார், வெங்கட்ராமன் நல்லா பேசுவார் சார், அவரை பேட்டி கொடுக்க சொல்லலாம் சார். இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா? பனையூர் கேட்டை பூட்டிட்டு உள்ளே உட்காந்துருக்கீங்க. அப்போது அடுத்த கட்சி எப்படி போகும்? அப்போ எம்ஜிஆர் இன்னொரு எம்ஜிஆர்னு எப்படி சொல்ல முடியும்? எம்ஜிஆர் அன்னைக்கே பேட்டி, அடிக்கடி பேட்டி, பொதுக்கூட்டங்கள். அவர் வாட்டில் அவர் எவ்வளோ பெரிய நடிகர் அன்றைக்கி இன்றைக்காவது விஜய்னா நீங்கள் ஒரு இடத்துல போனால் சினிமா விழாவில் பார்க்கலாம், எம்ஜிஆர் இருந்தால் சினிமா விழாவில் கலந்துருப்பாரா? பெருசாக கிடையாது. அப்போது நீங்கள் விஜயை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கலாம், ட்விட்டரில் பார்த்துக்கலாம், ஃபோட்டோ பார்த்துக்கலாம். அன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. யாரோ ஒரு குமுதம், யாரோ ஒரு பேட்டி எடுத்து போட்டால் உண்டு. அப்போ அவர் எம்ஜிஆர் ஒரு ஊருக்கு போகிறாருன்னா நீங்கள் ஒன்றும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், மதுரையிலேருந்து திண்டுக்கல் போகிறார் எம்ஜிஆர், வழி நடுக ட்ரெயின் நின்று போகுது, 6 மணி நேரமாக போச்சான். மதுரை டு திண்டுக்கல் எவ்வளோ தூரம்? 6 மணி நேரம் போயிருக்குது. எல்லா இடத்துலையும் ட்ரெயின் அப்படியே நின்றுவாங்களாம், தலைவனு காட்டுறா அப்படின்ட்டு எல்லாம். இப்போ நான் பார்த்தாண்டா ட்ரெயின் நகரணும்னு இப்படியே நடந்திருக்கு. இதில் எம்ஜிஆர் பார்த்துருக்காரு, ஐயோ நம்ம அங்கே போயாகணும், நான் அப்படியே போய் காரில் போயிடுறேங்கன்னா ரயில்வே அதிகாரிலாம் ஐயா தயவு செய்து தண்டவாளத்தை பேத்துருவாங்க, ஐயா நீங்கள் ட்ரெயின்லேயே போங்க, பார்த்துக்கிட்டே போங்க. நாங்கள் அப்படிப்பட்ட எம்ஜிஆர். நீங்கள் வேணால் இன்றைக்கி நான் சொல்கிறது தப்பு இல்லை நம்பலைன்னா நீங்கள் இதில் இணையதளத்தில் இருக்குது, இந்த எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தப்போ நடந்த விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. திண்டுக்கலுக்கு எம்ஜிஆர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு என்னதுன்னு எல்லாத்தில் இருக்குது. நான் அதெல்லாம் படிச்சுட்டு தான் சொல்கிறேன். அப்போ அப்படிப்பட்ட எம்ஜிஆர். உங்களுக்கும் அதே மாசு இருக்குது. ஆனால் எம்ஜிஆர் மக்களை விட்டு வெளியில் வராமல் போனாரா? பார்த்தார்ல, சேம் அதுதான் பண்ணுங்கன்றேன். இப்போ நீங்கள் என்ன காரணம் சொல்கிறாங்க? அவர் வந்தால் கூட்டம் கூடிடும், டெய்லி இருந்தா விஜய் அவர் டெய்லி தானே வராரு, என்றைக்கோ ஒரு நாள் வந்தால் விஜய் வராரான்னு ஓடுவாங்க. புரியுதா? இப்போ விஜய் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வரார் அப்படின்னா விழுப்புரத்துலேருந்து வண்டி கட்டு வருவான். விஜய் திருவள்ளூர் போகிறாரு, விழுப்புரம் போகிறாரு, காஞ்சிபுரம் போகிறார், அங்கே போகிறாரு, இங்கே போகிறாருன்னா நம்ம மாவட்டத்துக்கு வர பார்த்துக்கலான்டான்டுவோம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆக்சஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் மீறி நீங்கள் மக்கள் பிரச்சனை மற்றதெல்லாம் பேச ஆரம்பிச்சிங்கன்னா உண்மையிலேயே எம்ஜிஆர் தான். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். வத்சபதம் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் 10 நாள்ல பளபளப்பான முகம் வேணும்னா வர்ணியம் ஆயுர்வேதிக் நைட் ஆயிலை யூஸ் பண்ணுங்க.